தமிழ் மண்ணோடும் மரபோடும் இரண்டர கலந்த ஆன்மீகத்தை கட்டிக்காத்து வருவதில் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது சீர்மிகு திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை, திருக்கோயில் திருப்பணிகள், திருக்கோயில்களின் குடமுழுக்கு, பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்பாடு என எண்ணற்ற பல சாதனைகளை செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ் இலக்கியம், சமய அறிவு, பாரம்பரிய சிந்தனைகளை புதிய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதிப்பக பிரிவு தொடங்கப்பட்டு அரிய ஆன்மீக நூல்கள் மற்றும் நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியங்கள் புதுப்பொலிவுடன் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டு வருகிறது. இவ்வைந்தாண்டுகளில் முதற்கட்டமாக 108 நூல்களும், இரண்டாம் கட்டமாக 108 நூல்களும், மூன்றாம் கட்டமாக 300 நூல்களும் பதிப்பிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டன. துறையின் சார்பில் வெளியிடப்படும் புத்தகங்களை விற்பனை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை கீழ் உள்ள திருக்கோயில்களில் 200க்கும் மேற்பட்ட புத்தக விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க ஆவண செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்டமாக ஆன்மீக பெரியோர்கள், சான்றோர்கள் படைத்தளித்த ஆன்மீக நூல்கள், திருக்கோயில் வரலாற்றை சொல்லும் திருத்தல வரலாறு நூல்கள், தலங்களை போற்றும் புராண நூல்கள், கிராமப்புற மக்களின் உயிர்நாடியாக இருக்கும் கிராமப்புற தெய்வங்களின் வரலாற்று நூல்கள், அன்றாடம் பதிகம் பாடி இறைவனை வழிபடும் பாராயண பாடல்கள் அடங்கிய கையடக்க சிற்றேடுகள் என மொத்தம் 500 நூல்கள் பதிப்பிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. இதுவரை மொத்தம் 1016 தலைப்பிலான நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்புத்தகங்கள் வெளியீடானது ஆன்மீக விழிப்புணர்வையும் நமது இலக்கிய பாரம்பரியத்தின் செழிப்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் இந்து சமய அறநிலையத்துறையின் ஓர் முக்கிய நிகழ்வாகும்.